சரி, மாசியில் செஞ்ச ஒரு வடைங்க இது. இது பாருங்கள், சிக்கன் பிரியாணி, இது பீஃப் பிரியாணி. இது மூதூரில் உள்ள ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆப்பக்கடைங்க. ஆனால் வெளில கூட முதல்ல சுட்டு இப்படி சேல்ஸ் பண்ணுறது இப்போ தான் இந்த ஸ்னேக்ஸோட அது சேர்த்து வரும். இந்த ஸ்னேக்ஸ் சாப்பிடும்போது தருவாங்களோ? இந்த இடம் பார்த்தீங்கன்னா மூதூர் லைட் ஹவுஸ் வேற லெவலில் இருக்கு. நண்பர்களே, ஸ்ரீலங்கா வந்து நம்ம தொடர்ச்சியாக நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை கிழக்கு மாகாணத்தில் உள்ள மூதூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்கேன். இந்த ஊரில் நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு. ஆனால் இருந்தாலும் இந்த வீடியோவில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் மூதூரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஊரே நின்று பார்க்குது. இது பார்த்தீங்கன்னா மூதூரில் உள்ள மிக முக்கியமான ஒரு விளையாட்டு திடல். நம்ம போயிருந்த நேரம் மிகப்பெரிய ஒரு ஃபுட்பால் டூர்னமெண்ட் நடந்துட்டு இருந்துச்சு. அதில் ஒரு சில கிளிப்பிங்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கிரவுண்ட்லேருந்து நம்ம ஊருக்கு உள்ளே போகிற வழியில் முக்கியமான ஒரு கிளாக் டவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த சொன்னாங்க. இது வந்து மூதூரில் ஒரு முக்கியமான இடங்க. இங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்குது, மூதூர் பள்ளி. முஸ்லீம்கள் வாழக்கூடிய பைக் தான் பழுதாவி. அப்படியே நீங்கள் தானே ஃபோன் அடிச்சு உங்களுக்கு எடுக்க வேறு பைக்கில் வர உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிக்கிற வேறு பைக். இவர் வந்து எனக்கு வந்து நான் உனக்கு கூப்பிட்டு போகிறேன்டாரு. பைக்கை செஞ்சு விட்டோம், வேறு பைக்கை மாற்றிட்டு வந்துக்கிறேன். பிரதரை சந்திக்கணும் ரொம்ப நாள் ஆசை. வெல்கம் டு மூதூர். நல்லா இருக்கிறா. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசல் பார்த்திங்கன்னா மூதூருடைய பெரிய பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்பவே அருமையாக இருக்குங்க. பேரிச்சம்பழம்லாம் வாசலில் வச்சு ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த சில பேரிச்சம்பழங்கள் காய்ச்சும் இருக்குது, அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த பள்ளிவாசல் வந்து மூதூரில் பெரிய பள்ளிவாசல் ஒன்று சொல்கிறாங்க. இந்த மூதூரில் ஆரம்ப காலத்தில் எங்கள் ஊரில் இருந்த ஒரு வழக்கம் வந்து எங்கேயும் இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜும்மா தொழுகை. ஜும்மா தொழுகை எங்கள் ஊரில் ஆரம்ப காலத்தில் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி மேலே பள்ளிவாசல்னு ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசலில் ஒரு வாரம் தொழுகை நடக்கும். அதே மாதிரி அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா புது பள்ளிவாசல், பெரிய பள்ளிவாசல், அப்படி 2 பள்ளிவாசல்கள் நடக்கும். இப்படி மாறி மாறி நடக்கும். நாளடைவில் மக்கள் தொகை அதிகமான காரணத்தினால தொடர்ச்சியாக எல்லா பள்ளிகள்லேயும் எல்லா வாரமும் ஜும்மா நடக்கக்கூடிய அந்த பழக்கம் வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கும் மூதூரில் ஒரு வாரம் பெரிய பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பள்ளிவாசலையும், இன்னொரு வாரம் சின்ன பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசலையும் ஜும்மா தொழுகை மாறி மாறி நடக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலை நமக்கு சொன்னாங்க. எங்கள் ஊரில் நடந்த ஒரு பழமையான விஷயத்தை நமக்கு இந்த விஷயம் ஞாபகப்படுத்துனுச்சுங்க. பள்ளிவாசல் பக்கத்தில் சின்ன ஷார்டேஜ் கடை இருக்குது, நிறைய வடைகள் சம்சமாக இருக்குது. எல்லாம் மாசி வடையாக சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படி இருக்கு, பள்ளியில் போய் தொழுதுட்டு வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். நியூ ஜெட்டி வீதி. இது என்ன வெள்ளைப்பூடெலாம் வச்சிருக்கு? இது வெள்ளைப்பூடு வந்து உடம்புக்கு நல்லது, தெரியுதா? சுட்டு கொடுக்குறதா வெள்ளைப்பூடா? சுட்டு கொடுப்பாங்க. என்னப்பா இது? அதிசயமாக இருக்குது. சாப்பிடலையா நீங்க? இல்லை, இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை. இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது வெள்ளைப்பூடில். அது தெரியும். ஆனால் வெள்ளைப்பூடை முதல்ல சுட்டு இப்படி சேல்ஸ் பண்ணுறது இப்போ தான் பார்க்க. இந்த ஸ்னேக்ஸோட அது சேர்த்து வரும். இந்த ஸ்னேக்ஸ் சாப்பிடும்போது தருவாங்களோ? தருவாங்க. அது ஒரு வேற ஏதாவது கான்செப்ட்ல, ஆனால் இதுக்குள்ள தான் உள்ள நடக்கும். சரி சரி, இது சாப்பிட்டோமாமா? இது என்ன? இது வடை தான். இது சும்மா நார்மல் வடை. இது வந்து மாசி கலந்து. அதை பார்ப்போமே. காஞ்ச மிளகா பொரிச்சு வச்சிருக்காரு. இது என்ன சம்சா? இது சிக்கன் சம்சா. இது ரோல்ஸ். இதுதான் இந்த மாசி வடையா? இங்கே உள்ள எல்லா வகையான சோட்டிஸையும் ஒன்று போட்டு தந்துட்டாரு. ஒன்று கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம். இது வந்து மாசியில் செஞ்ச ஒரு வடைங்க. இது ரேட் எப்படி எவ்வளோ விற்கிறீங்க? இது ஒன்று 10 ரூபாயா? ஏப்பா, இது வந்து 3 ரூபா ஒன்று. நம்ம ஒரு காசுக்கு, எங்கள் ஒரு காசுக்கு 3 ரூபா.
சம்சா எவ்வளோ? 100 ரூபாய்க்கு 3 ரோல்ஸ் கட்லெட் எல்லாமே 100 ரூபாய்க்கு 3. நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒன்று வந்து 10 ரூபா முடியுது. சம்சா வேலை நம்ம ஊரில் உள்ள சம்சாவை விட ஒரு கொஞ்சம் சின்னது. டேஸ்ட் வேறு லெவல். இந்த வடக்கடை பக்கத்துலேயே சரியான க்ரௌடாக ஒன்று இருக்குது. சூப் கடையா கூட்டமாக ஆள் டக்கு 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 டக்குன்னு ஓடுறாங்க. அங்கே பார்த்தா சூப் இல்லை. என்னடா சூப்புக்கு இல்லை கூட்டம், பலாப்பழத்துக்கு வந்து கூட்டம் இது. சூப் கடைன்னு சொன்னாங்க. நானும் இல்லை பார்த்தா பலாப்பழத்துக்கு இது வந்து எங்கட ஊர் சந்தை எப்படின்னா திடீரெண்டு பலாப்பழம் இது சீசன் வந்து இந்த பலாப்பழ சீசன் அது தூரியம் பழ சீசன் வர டைம்ல இப்படி ஒரு பொது இடங்கள்ல போடும்போது இதை வந்து கேட்பாங்க. இப்போ நீங்க இதுல பார்க்கலாம். இது வந்து அந்த மாதிரி இடம். இங்கே ஒரு ஆப்பக்கடை, ஃபேமஸான ஆப்பக்கடை. இந்த எந்த தெருவு இது கரெக்டாக? இது வந்து 3 சீரிஸ் ஜங்ஷன், மூதூர் 3 சீரிஸ் ஜங்ஷன் வெட்டிகள். மெசேஜ் பண்ணீங்களா? அப்படியா? இங்கே ஒரு நம்ம ஃபாலோ இந்த ஊரில் வந்து மற்ற எல்லா ஊரோட காத்தாங்குடியில் கூட பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் இந்த ஊரில் அவ்வளோ பேருக்குமே தெரிஞ்சிருக்கு. மூதூரில் நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க போல நம்ம சேனலை. ப்ரோ இருக்கீங்களா? இவங்க கிடையாது கிண்ணியாவா? ஜாரா? இல்லை இது இல்லை. அங்கே நம்ம கிடையாது. கெட் ஃப்ரைட். என்னது சவர்மாவா? இந்த இதெல்லாம் உங்கள் இதுதான். கிறிஸ்பி சிக்கன் இதெல்லாம் வைக்கிறோம் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்கள் 2017 ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 8 வருஷமாச்சு. 8 செஞ்சுட்டு இருக்கோம். 8 வருஷமாவும் இதே மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம். நாங்கள் தான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து மூதூரில் இதை அறிமுகப்படுத்தோம். மூதூர்லேயே சரி நம்ம ஃபாரினில் ஒர்க் பண்ணேன். எங்கே? சவுதியில். அதை பார்த்துட்டு கிறிஸ்பி சிக்கன் வந்து ஆல் பேக்கில் மாதிரி இங்கேயே செஞ்சுட்டீங்கன்னா? ஆல் பேக் மாதிரி செஞ்சுட்டு. இது என்னது விங்ஸா? இது வந்து ஹேபாப். என்ன இது கோழி தானா? சிக்கன். அது என்ன சின்னதாக இருக்குது? இந்த இதெல்லாம் வந்து அந்த விங்ஸ் தான் அப்படி போட்டுருக்கீங்க எல்லாம் வச்சு குட்டி. சரி. சவர்மா, பர்கர், சாண்ட்விச் செய்கிற முள்ளு எல்லாம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்குறாங்க. ஏன்னா பிரதர் இப்போ ஏன்னா நிறையா வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் ஒவ்வொரு ஊராக ட்ராவல் பண்ணுறதுனால 2 டீ ஆயிடுச்சு. இருக்கட்டும், நல்லபடியாக செய்யுங்க. நீங்கள் உங்களை ஃபாலோ பண்ணுறேன். அப்படியா? பார்க்குறதா? குருநாளில் ஒர்க் பண்ணேன்னு சொன்னீங்க. கொழும்புல ஒர்க் பண்ணுவேன். ஒர்க் பண்ணி என்ன எடுத்துகிட்டு வராரு? இந்த மயோனிஸ் எல்லாம் நான் செய்கிறேன். நீங்களா செய்கிறதா? செய்யலாம். சின்ன பீஸை வாங்க, சும்மா ஒரு அவ்வளோ பெருசு வேணாம், அதே பெருசு தான். சாப்பிடும். பிஸ்மில்லாஹ். இது எப்படி சேல்ஸ் பண்ணுறீங்க ரேட்டு? இது வந்து ஒரு பீஸ் நாங்கள் 300 ரூபாய் கொடுக்குறோம். 300 ரூபா. இந்த இப்போ சின்ன பீஸ் நம்ம 200 ரூபா. இந்த இது வந்து 200 ரூபாயா? 200 ரூபா கொடுக்குறேன். பக்கெட்டில் வந்து சிக்கன் நெடிக்கு 60 ரூபா. நம்ம ஒரு காசுக்கு ஒரு லெக் இந்தியன் ருபீஸ்க்கு 60 ரூபா. 60 ரூபா. நல்லா இருக்கு பிரதர். இங்கே சிக்கன் விலை தானே. இல்லை மொத்தத்தில் நிறைய விஷயங்கள் இந்தியாவில கூட இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் கம்மியாக இருக்குது. ரம்புட்டான், தெம்பிலி, இளநீ, அதே மாதிரி மரக்கதவுகள் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா அதெல்லாம் இந்தியாவோட ரொம்ப கம்மியாக இருக்குது. கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் விட கம்மியாக இருக்குது. இவ்வளோ விலைவாசிகள் உயர்வான நேரத்துலையுமே நிறைய பொருட்கள் இந்தியாவோட கம்மியாக இருக்குது. அதெல்லாம் ஒன்று ரொம்ப சந்தோஷம். சொன்ன அன்புக்கான சாப்பிட்றேன். நான் நல்லா இருக்கு பிரதர். இந்த கெட் ஃப்ரைடுக்கு பக்கத்தில் ஒரு ஆப்ப கடை இருக்குங்க. நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் பாருங்கள். செமையாக ஆப்பம் போட்டுட்ருக்காங்க. நம்ம தொண்டியில் இந்தியனில் காலையில் ஆப்பம் சொல்கிற மாதிரி அதே தான் சேம். அந்த கொழும்பு ஆப்பச்சட்டின்னு சொல்லுவோம்ல, இந்த ஆப்பச்சட்டியில் முட்டாப்பம், விராப்பம், இந்த குடி வச்சு ஆப்ப கரண்டி வந்துருச்சுன்னா இது மாதிரி வாங்கி வச்சுட்டாலும் நல்லா தான். இது பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட கால செலவு 3 முட்டாப்பம் 200 ரூபா, 3 முட்டாப்பம் 60 ரூபா நம்ம ஒரு காசுக்கு. இதுவும் இருக்குது. இதுவும் இந்த கடையும் கொஞ்சம் ஃபேமஸான கடை அந்த ஊரில்.
இந்த ஆப்போ கடைக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஹிஜாமா பண்ணுற இடம் இருக்குங்க, அரபிக் மருத்துவம். அது வந்து இப்போது ஆயுஷ் மீடியம் அதையும் போய் பார்ப்போம். நான் பண்ணியிருக்கேன். இந்த ஹிஜாமா அப்படிங்கிறது வந்து அரபிக் ட்ரீட்மெண்ட். இது வந்து நல்லது. இது இந்த உடம்புல உள்ள கெட்ட ரத்தத்தை எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட். இதுவும் இங்கே பண்ணுறாங்க. எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க பிரதர் இங்கே? இது வந்து 8 வருஷம் பண்ணிட்டு 8 வருஷமா? உங்கள் ஹிஜாமா வைத்திய முறையில் சிறந்த தீர்வுகள். இது நானுமே பண்ணியிருக்கேன். கழுத்து வலிக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடச்சிச்சு. இது வந்து உடம்புல மேல் தோலில் உள்ள கெட்ட ரத்தத்தை எல்லாம் எடுத்துரும். ஹிஜாமாவுடைய நிறைய நன்மைகள் இருக்கும். சரி சரி சரி. அது ஓகே. இது கரெக்டாக எங்கே இருக்குது? இது சரியா லொகேஷன். நான் சொல்லுறேன் ஆப்போ கடைக்கு ஆப்போசிட்டில் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் சொல்லுங்கள். கரெக்ட். வார வழியில் வந்து 3CD ஜங்ஷன் வரும். அதுக்கு ஆப்போசைட்டில் வந்து கண்டி கேலரிக்கு முன்னால தான் எங்கள் ஆயுஷ் மெடிக்கல் வந்து மூதூர் கிராண்ட் மாஸ்க். இதுதான் மூதூருடைய பழமையான பள்ளிவாசல். இவ்வளோ போகலாமா? பைக்கில் அது வரைக்கும் போங்க. அப்படியே அந்த ரொம்ப பழமையான பள்ளிவாசல். சரி சரி. அது கொஞ்சம் முன்னு போகலாம். இப்படியே போயிடலாம் தானே வெளியில்? மூதூருடைய சென்ட்ரல் காலேஜ். இது பெரிய ஸ்கூல். இங்கே காலேஜ் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் காலேஜ் தான், ஸ்கூல் தான். காலேஜுக்கு வந்து யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. இது கவர்மெண்ட்டு. இதுதான் நம்ம பார்க்க வந்த ரோபர்ட் நாக்ஸுடைய அந்த வரலாற்று சிறப்புமிக்க உள்ள இடம். நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து இலங்கை வரலாற்றில் மிக முக்கியமான இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 1660 காலப்பகுதிகளில் ராபர்ட் நோக்ஸ் என்ற ஒரு ஆங்கிலேயரை கெண்டியை ஆண்ட 2ஆம் ராஜசிங்க மன்னர் வந்து இந்த இடத்துல வச்சு தான் கைது செஞ்சாங்க. அதனால் இந்த இடம் வந்து மிக முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய புளிய மரம் இருந்ததாகவும், அந்த மரத்துக்கடியில் அவர் ஓய்வெடுக்கும் போது 2ஆம் ராஜசிங்க மன்னருடைய படைகள் அவரை கைது செய்ததாகவும், அதனால இந்த இடத்துக்கு ராபர்ட் நோக்ஸ் மரம் அப்படின்னு பேர் வந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த இடம் பார்த்திங்கன்னா இலங்கை வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு இடமாக கருதப்படுது. ஊரில் இது லோக்கலில் உள்ள சாப்பாடு. அது என்னது? தயிரா? நைட் டைமில் இடியாப்பம் கறியெல்லாம் கொடுத்து வந்து தயிரெலாம் கொடுப்பாங்க. புட்டு வந்து இந்த நாட்டிலுடைய இந்த பகுதிகளில் அதிகமாக சாப்பிடுவாங்கன்னா புட்டு அதிகமாக. இங்கே கிழக்கு மாகாணம், அதே போல் வடக்கு மாகாணத்தில் வந்து ஜப்னாவிலாம் அந்த புட்டுக்குரிய ஃபேமஸான இடம். புட்டு இடியப்பம் இங்கே வந்து அதிகமாக ஈவினிங் நைட்டில் வந்து ரைஸ் அண்ட் கறி கூடுதலாக சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இரவு நேரத்தில் இது லைட்டாக இதுதான் சாப்பிடுவாங்க. சரி, ஓகே. புட்டு இடியப்பம். மூதூரில் உள்ள ஒரு பன்சலை. பன்சலன்னு சொல்கிறது வந்து புத்த விகாரங்களுக்கு வந்து இங்கே இலங்கையில் சிங்கள மொழியில் பன்சலன்னு சொல்லுவாங்க. மூதூரில் இது என்ன ரோடு? இது வந்து மெயின் ரோடு. மூதூர் மெயின் ரோடு. ஆப்போசிட்டில் ஒரு கடை ஒன்று இருக்குது. ஜோன் ஆல் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் மெஷினரி சப்ளை இருந்து. சின்ன ஊர்னு நினச்சேன். இது தோப்பு என்ன ஊருக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது. மூதூர் சின்ன ஊர்னு நினச்சா பார்த்தா மெஷினரிலாம் பெரிய பெரிய மிஷின் இருக்குது. ராம்நாட்டில் கூட இவ்வளோ பெரிய மிஷின் வந்து ஒன்றா பார்க்க முடியாது போல ஒரு இடத்துல. சின்ன ஊர் தான். ஏகப்பட்டது ஜென்ரேட்டர் வரைக்கும் வச்சுருக்குறாங்க. பாருங்க, மாவு அரைக்கிற மிஷின். சின்ன ஊரில் இவ்வளோ மிஷினரி. அஸ்ஸலாமு அலைக்கும். சும்மாக்கிறீங்களா? இந்தியாவில் வந்து தமிழ் சஃபாரி யூடியூப் சேனல். இது எல்லாமே இம்போர்ட்டடா? மிஷினரி எல்லாம் வச்சிருக்கிறோம். எங்கள் அடுத்த ஷோரூமில் இது பேக்கரி மிஷினரி, ஜூஸ் மிஷினரிஸ், பேக்கிங் மிஷினரிஸ் எல்லாமே ஷோ பண்ணி. மூதூர் சின்ன ஊர்னு சொன்னாங்க. இவ்வளோ பெரிய மிஷினரி அந்த அளவுக்கு இந்த பொட்டன்ஷியல் இருக்குது அந்த ஊரில். இப்போ இங்கே ஊர்லேயும் இருக்குது. பொதுவாக கிழக்கு மாகாணம் கொஞ்சம் உற்பத்தியாட சேர்ந்த ஊருன்றதால நாங்கள் இதில் எங்கெங்க இதெல்லாம் வருவாங்க நம்மள்ட்ட வாங்குறதுக்கு. ஐலண்ட் வைட்லேருந்து எல்லா இடத்துலையும் வராங்க. கொழும்பு, குருநாகல். கொழும்புலேருந்து நம்மள்ட்ட வராங்க. அப்போ கொழும்புல கிடைக்காத சாமான் என்ன நீங்கள் விற்கிறீங்க அங்கே நீங்கள் வரதுக்கு? கொழும்புல என்ன எங்கட வந்து சேவிஸ் நல்ல சரி சரி. தமிழ் பேசுகிற ஆக்கள் தான் வச்சிருக்கோம். சரி சரி. அவங்க லாங்குவேஜ் பிரச்சனை ஒன்றும் இல்லை. அப்போ ஒன் டைம் பேசி செய்கிற அளவுக்கு எங்களுக்கு டெக்னீஷியன் இருக்குது. சரி சரி. சேவிஸை வச்சு தான் நாங்கள் டெவலப் ஆனதும் இந்த அளவுக்கு நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறது காரணம் சேவிஸ் நல்ல. சின்ன மிஷினை கொடுத்தாலும் அதுக்கு வாரண்டி இருக்குது. சேவிஸ் ஒன்று செஞ்சு கொடுக்கும். அப்போ அதை நம்பி வராங்க. கொழும்பா இருக்கட்டும். இது எந்த இடம் கரெக்டாக? இது மூதூரில் எந்த இடம்? மூதூர் வந்து பெட்ரோசெட்டுக்கு முன்னுக்கு. சரி சரி. பொதுவாக மெயின் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. இது அடுத்த ஷோரூம் இந்த பெட்ரோசெட்டுக்கு அடுத்த
கடை ஒரு 4வது கடையில் உங்களோட எல்லா வகையான ப்ளோவர்லேருந்து எல்லா ட்ரில் ஜென்ரேட்டர்ஸ் எடுக்கலாம். அக்ரிகல்ச்சர் யூனிட் அண்டால இருக்குது. இப்போ இந்த கட்டிங் மிஷின் போடுறோம் தானே, அது ஓடுற அளவுக்கு ஜென்ரேட்டர்னா நம்மள்ட்ட என்ன செய்யுது? கட்டிங் மிஷினுக்குன்னு சொன்னால் உங்களுக்கு 1.5 kV போதும். அது என்ன ரேட்டில் வருதுங்க? ஒரு 65,000. இது வந்து எங்கே இம்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள்? இது சைனாவில். பொதுவாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் சைனாட ப்ராடக்ட் தான் கூட. எங்கள் நாட்டு ப்ராடக்ட் எதுவும் பண்ணுறீங்களா? என்ன பண்ணுறீங்க? கோயம்புத்தூர்லேருந்து இடியப்பம் மிஷின் வருது. இடியப்பம் வந்து அதை புளிஞ்சு இது பண்ணுறதா, அவிக்கிறதா இல்லை புளிகிறது? கரண்ட்டில் அவிக்கிற மாதிரி இல்லை, புளிகிறது. சைனீஸ்ல இருக்குது. இங்கே இருக்கா கையில்? இல்லை புடுபட்டுட்டு அந்த ஷோரூமில் பார்க்கலாம். இருக்குது, மற்ற ஷோரூமில் பார்க்கலாம். ஓகே, அதை போய் பார்ப்போம். இங்கே இது வந்து ஒரு பெரிய கடையாக இருக்குங்க. இன்ஜினும் இருக்குது. நீங்கள் கடலுக்கு போகிற போட் அந்த மாதிரி போட் இன்ஜின் வச்சுருக்கிறீங்க. சரி அந்த இன்ஜின். இது பெருசு, பவர். இதெல்லாம் எந்த நாட்டு ஐட்டம்? இது சைனீஸ் தான். இது எவ்வளோ? இது 1,30,000 வரும். 1,30,000 அப்படின்னா எங்கள் ஒரு காசுக்கு 40,000 ரூபா. இந்திய மக்கள் பார்ப்பீங்க. இந்த மாதிரி மிஷின் நம்ம நாட்டில் எவ்வளோ விற்கிறாங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அக்ரிகல்ச்சர் இது களை எடுக்கிறது, அந்த மாதிரி ஒரு மிஷின்ஸ் எல்லாமே, ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே. இந்த கடை பார்த்தீங்கன்னா நான் மூதூர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன ஊர் தான், மக்கள் பார்க்கும்போது ஒரு சின்ன ஊராக தான் இருக்குது. இந்த மிஷினரிலாம் பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம் போச்சு. பெரிய பெரிய சிட்டியில் இல்லாத மிஷினரிலாம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. கேட்போமா? இப்போது உங்களோட கான்டாக்ட் நம்பரை கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்தியாவில் இது வந்துருக்கிறாங்க, நம்மளோட சேவிஸை பற்றி சொல்லுங்கள். உங்களோட இதில் வீடியோவில் நிரஞ்சன் எந்த ஊர்லேருந்து வரீங்க பிரதர்? அவர் வந்து கான்ட்ராக்ட் செய்கிறவர். பெரிய பெரிய மிஷினரி நடத்திக்கிறார். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நீங்கள் எந்த ஊர்? சம்போனா எவ்வளோ தூரம் இங்கேருந்து? 7 கிலோமீட்டர். இவங்களுடைய மிஷினரிலாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. சர்வீஸ் சேஸ்லாம் பிரச்சனை இல்லை. பேக்கர் எடுத்து போனால் கிரைண்டரில் எடுத்து போகிறேன். க்ரோஸ் கட்டர், நெகில்டி, பெரிய ஹெல்டி, சின்ன ஹெல்டி எல்லாம் எடுக்கிறீங்க. எல்லாம் பாய்க்கு. ஜி உங்களோட கான்டாக்ட் நம்பரை சொல்லிடுங்க, பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படி நீங்கள் கான்டாக்ட் நம்பர் வந்து 077 86 39 206. ஓகே, இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப்லேயும் ஹெட் லோக்கெல்லாம் போட்டிருக்கிறோம், அதுக்கும் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கொள்ளலாம். ஓகே. ஐலண்ட் வைட் டெலிவரி இருக்குது எல்லாரும். மூதூரில் நிறைய விஷயங்கள் பார்க்குறதுக்கு இருந்தாலும் மூதூரில் ரொம்பவே ஒரு அழகான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூதூர் லைட் ஹவுஸுங்க. ரொம்பவே அருமையாக இருக்குது. அதில் ஒரு சில கிளிப்பிங்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அவ்வளோ அருமையான இடம். மூதூர் போனீங்கன்னா இந்த இடத்துக்கு போகிறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். மூதூரில் ஜாரா பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஃபாலோவர், அவங்க ரொம்ப நாளாக நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுறாங்களாம். இந்தியன் ஸ்டைலில் ஆத்தென்டிக் பிரியாணி நான் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்பெஷலாக இன்விடேஷன் கொடுத்து நம்ம கூட இருந்த 4-5 நண்பர்மார்களுக்கும் சேர்த்து நான் சாப்பாடு ரெடி பண்ணுறேன், நீங்கள் கட்டாயம் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் ஊருக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். மூதூர் பக்கத்தில் உள்ள சின்ன ஒரு கிராமம், அங்கே போய்கிட்டு இருக்கோம். அங்கே வந்து பிரியாணி ரெடி பண்ணி வச்சுருக்காராம். போய் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மூதூரில் ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன ஊர், அந்த ஊரில் தான் ஜாரா பிரியாணியோட வீட்டில் வந்து பிரியாணி ரெடி பண்ணி வச்சுருக்குன்னு சொன்னால் அதை வந்திருக்கோம். நல்ல உள்ளே வந்த உடனே நல்ல வாசம் அடிக்குதுங்க பிரியாணி. அவரே சமைச்சதான். ரொம்ப நேரமாக வாங்க தம் உடைக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தார். வர முடியல, டைம் ஆகிடுச்சு. அதை உடைச்சதை வீடியோ எடுத்து வைக்கிட்டுருந்தேன். வலைக்கம் ஜாரா பிரியாணி ஓனரை ஃபுர்கான் பிரதர். வீட்டில் சாப்பாடு என்ன ரெடி பண்ணிக்கிறீங்க இன்றைக்கி? சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி. எல்லாம் இந்தியா ஸ்டைலில் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் வழங்க. கண்டிப்பாக ரொம்ப நன்றிப்பா. முதல்ல ஸ்ரீலங்காவுக்கு வந்து இந்தியா பிரியாணி செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி பிரியாணி வந்து ரொம்ப ரேர் இங்கே கிடைக்கிறது. இங்கே மூதூரில் ஜாரா பிரியாணியில் கிடைக்கும். கடை எப்போ திருப்பி ஓப்பன் பண்ண போகிறீங்க? நெக்ஸ்ட் வீக். இது வந்து என்னென்ன ரெடி பண்ணிக்கிறீங்க பிரதர்? இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் சிக்கன் பிரியாணி, பிரியாணி, சிக்கன் ரோஸ்ட், ஆனியன் ரைத்தா, ஓகே, அன்னாசி ஜேம், ஓகே, மற்றது இது என்னது மாசி சம்பா. உங்களுக்கு சிக்கனா பீஃபா? ஃபஸ்ட்டு பீஃப் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இது பாருங்கள் சிக்கன் பிரியாணி, இது பீஃப் பிரியாணி.
சொல்லுங்க உங்களுக்கு பீஃபாக இருந்துச்சுங்க. இது நீங்கள் எங்கே போகிறீங்க? சரிங்க. இல்லை வாசம்லாம் நம்ம ஊர் வாசமாக வந்துருச்சுங்க பிரியாணியில். நேற்று நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் பிரியாணி செஞ்சு கேட்டார், இந்தியன் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு. நான் செஞ்சுருக்கேன். சும்மா அது ரொம்ப பெருசாலாம் வீடியோ எடுக்கல. அந்த வீடியோ நான் போட்டு வரேன் பாருங்கள். சும்மா சிம்பிளாக செஞ்சேன். எடுக்கிறேன் பீஸ் பாருங்க. பீஃப் நல்லா சாஃப்டாக வந்து வச்சுருக்காரு. சாப்பிடும். விஜய் கொஞ்சம் ஒரு அறமாக கொண்டு வந்துட்டார். நல்லா இந்தியன் பிரியாணி சாப்பிட்டீங்களா முன்னாடி? எங்கே நீங்கள் ஆக்குறதா? சரி சரி. இது வந்து மாசி சம்பல். இங்கே ஸ்ரீலங்காவில் பெரும்பாலும் பிரியாணிக்கு இருக்கும். இது வந்து இது என்ன சிக்கனில் என்ன பண்ணிக்கிறீங்க? சிக்கன். இப்போ சிக்கன் பிரியாணி வேறு பண்ணியிருக்காரு, அதையும் சாப்பிட்ணும். இப்போ ஸ்ரீலங்காவில் பிரியாணி இப்போ உங்கள் கடையில் எப்படி பிரியாணி வைக்கிறது? சேல்ஸ் போர்ஷன் எப்படி? சகனா இல்லாட்டி என்ன பிரியாணி? சிக்கன் பிரியாணி 6500 பீஃப். எத்தனை பேர் சாப்பிட்ணும்? இதான் சகனா. இது அளவா இல்லாட்டி இதோட பெருசு? பரவாயில்ல பாய். சாப்பிடல. நாம நேற்று போட்ட பிரியாணிக்கு அவ்வளோ வந்துச்சு. 18 போய்யா வையாரம் லாபம் பாய். அதான் நல்ல ஒரு லெக் பீஸ். கோழி பிரியாணி 5000 வைக்கிறீங்களா? சார் எத்தனை பேர் சாப்பிட்லாம்? ஒரு 6 பேர் சாப்பிட்லாமா? 6-5 பேர் சாப்பிடுவோம். நல்லா ஊரில் இருக்க மாதிரி இருக்குது. பெஸ்ட்டு வந்து பீஃப் பிரியாணி. சூப்பராக இருக்கும். சென்னையில் உள்ள அரோமா இதெல்லாம் சிக்கன் பிரியாணியில் சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. மற்றபடி பீஃப் பிரியாணி ஓகே, வேறு லெவலில். இது நல்லா இருக்குன்னா அந்த அங்கே உள்ள அரோமா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நண்பர்களே, ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஆத்தென்டிக் பிரியாணி ஒரு சில இடங்களில் தான் கிடைக்கும். இலங்கை கிழக்கு மாகாணத்தில் மூதூர் அப்படிங்கிற ஊரில் இந்த ஜாரா பிரியாணி ரொம்பவே அருமையாக பண்ணியிருந்தார். நம்ம ஊரில் சாப்பிட்ற ஃபீலை வந்து கொண்டு வந்துட்டார். அதிலும் குறிப்பாக இந்த பீஃப் பிரியாணி பார்க்குறதுக்கும் நம்ம ஊர் மாதிரியே இருக்குது. அதே சமயத்தில் டேஸ்ட்டும் நம்ம ஊர் டேஸ்ட் வந்து கொண்டு வந்திருந்தார். ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. நீங்கள் மூதூர் அல்லது மூதூர் சர்க்கிளில் இருக்கிறீங்க, இந்த கிழக்கு மாகாணத்தில் இருக்கிறீங்க, ஒரு ஆத்தென்டிக் இந்தியன் பிரியாணி சாப்பிட்ணுன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் இவரை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்தளவுக்கு அருமையாக பண்ணியிருந்தார், எஸ்பெஷலி பீஃப் பிரியாணி. இவரோட காண்டாக்ட் டீட்டெயிலை நான் ஸ்க்ரீனில் தரேன். வாய்ப்பு கிடைச்சுன்னு சொன்னால் இவற்றை ஒரு முறை பிரியாணி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸ்ரீலங்காவில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள மூதூர், அதை பற்றின ஒரு சில தகவலாக நம்மளால் இந்த வீடியோவில் காட்ட முடிஞ்சிச்சு. இந்த தொடர்ச்சியாக நிறைய ட்ராவல் பண்ணுறதுனால ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தான் நம்மளால் ஒதுக்க முடியுது. அதனால் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் தான் நான் காட்டியிருக்கேன். இன்னும் இந்த ஊரில் ஏராளமான நல்ல விஷயங்கள் இருக்கும். ஆனால் அந்த வீடியோவில் காட்ட முடியல. அது ஒரு மன வருத்தம் தான். இருந்தாலும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோ இருக்கும். குறிப்பாக மூதூர் மக்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.